இங்கே இந்த பொண்ணோட பிளான மீரா கேட்டதுமே இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவன் ஹீரோட ரூம்ல போய் சரக்கு எடுக்கணும் போறா. அப்ப அந்த பொண்ணு தனியா இருக்க இவனை பார்த்ததுமே கத்த ஆரம்பிச்சிடறா. தென் ஹீரோ அந்த ரெண்டு கும்பலையும் ஹோட்டல்ல வச்சு பாத்துறா. அப்ப நடக்கிற பிரச்சனை இல்ல, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோ யாருக்கும் தெரியாம தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அப்ப இந்த பொண்ணு இவங்க கிட்ட ராமோட ரூம்ல மைதிலி இருக்கான்னு செக் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இவனை வெளியே போகும்போது ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு அவனை அடிக்க வரா. அந்த டைம்ல ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் பாத்துறான். அப்ப இந்த பொண்ணு எப்படி கோவாக்கு வந்தான்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பாக்குறான். பார்த்தா மீரா இருக்கா. அதை பார்த்ததுமே இவன் அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா இந்த பொண்ணு ஹீரோ நம்ம கிட்ட வந்தா லவ்னால தான் வரணும், இந்த குழந்தையால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லாமலே விட்டுறா. அந்த டைம்ல ஹீரோட ரூமுக்கு போன ஃப்ரெண்டு மைதிலி கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சான். போதையில மீரா பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்லிரா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. தென் இந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியே வரா. அப்ப ஓடி போன பொண்ணோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு போயிறாரு. ஆனா இந்த ரவுடி சேட்டா தூக்கிட்டு வந்த பையன் கிட்ட போர் அடிக்குதுன்னு ஹீரோட கதையை கேட்கறான். அப்ப கதையை சொல்லும் போது இவன் பணத்தை தூக்கிட்டு வந்த விஷயத்த சொல்லிடுறான். சோ இவனுக்கு அந்த பணமா கிடைச்சிருது. அந்த டைம்ல இந்த பொண்ணு என்னடா அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, அதனால 25 லட்சம் பணம் வாங்கிட்டு தரேன் விட்டுருங்க சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பையனை திரும்பவும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க.